ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு காமெடியான சம்பவம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுக்குட்டி போட்டு 10 டேஸ் ஆகுது. இந்த ஆட்டுக்குட்டி போய் கோழியை முட்டுறதுக்கு போகுது. கோழி வந்து அது விங்ஸை வச்சு ஆட்டை அடிச்சிடுது. அடித்த உடனே அந்த ஸ்டெம்ஸ்க்கு நடுவில் போய் மறைஞ்சிடுது. பட் மறுபடியும் போய் அந்த கோழிக்கிட்ட வம்பு பண்ணுது. எல்லாம் கொஞ்சம் இப்போ அட்டென்ஷனில் நிற்கிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி வந்து எங்கள் அத்தை உளுத்தம்பருப்பு உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டை கேட்டு தான் எல்லாரும் இப்படி அட்டென்ஷனில் நிற்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் அவங்களே நார்மலைஸ் ஆகிட்டாங்க. பாருங்கள், அவங்கவுங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் டைம் ஆகிடவே இந்த கோழியும் கோழி குஞ்சுங்களும் கத்திக்கிட்டே இருந்தது. அந்த கூடையில் வந்து மூடி வச்சா இவங்க உள்ளே போய் படுத்துப்பாங்களாம். பட் அந்த கூடை வந்து ஆட்டுக்குட்டியை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. ஸோ அன்னை கூட வச்சாங்க. அன்னை கூட வச்சு ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு. அந்த கோழி போகவே இல்லை. அப்போ தான் எங்கள் அத்தை சொன்னாங்க, பின்னாடி மாமரம் இருக்க இடத்துல வந்து முல்லைச்செடி உழுதுகிட்டு இருக்காங்கம்மா, அது போய் பாரு, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் போகிறதுக்குள்ளே ஃபஸ்ட் ரவுண்டு உழுது முடிச்சிட்டாங்க. நான் போகும்போது செகண்ட் ரவுண்ட் தான் உழுதுட்டு இருந்தாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஃபுல்லாக மாப்பிஞ்சு கொட்டி இருந்தது. நான் அது எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ கூட தோணலை, இப்படி உழுதா உள்ளே போயிடும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் எடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு பழகுது. நான் எங்கள் அத்தை கிட்ட சொன்னேன், சரி நீ இன்னும் 2 days இருப்பல, நான் போகும்போது உனக்கு எல்லாம் எடுத்து தரேன், இனிமேல் நிறைய விழும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அத்தை அப்படின்னு சொன்னேன் நானும். இது பாருங்க, கனகாமரம் ஆரஞ்சு கலர். இது பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, எங்கள் பாட்டி வீட்டில் வந்து வீடு நடுவில் இருக்கும், பின்னாடி பக்கம் சுற்றி கனகாமரம் செடி தான் இருக்கும். நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் நல்லா டைட்டாக தலை பின்னி, நிறைய முடி இருக்கும், டைட்டாக தலை பின்னி கனகாமரம் பூ நல்லா இடுக்கமாக கட்டி எனக்கு தலையில் வச்சு விடுவாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே அந்த ஞாபகம் தான் வந்தது. இது டிசம்பர் பூ. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ ஒரு 1.5 முழத்துக்கு பூத்துது. எங்கள் அத்தை அதை எடுத்து கட்டி எனக்கு தலையில் வச்சு அனுப்பிச்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அதில் இருக்க 2 பெண் கோழியில் ஒரு பெண் கோழி வந்து நாளைக்கு காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆக போகுது. எங்கள் மாமா கூப்பிட்டு எந்த கோழிமா வேணும் அப்படின்னு கேட்டார். எதுக்குன்னு கேட்டால் நாளைக்கு காலையில் கட் பண்ணுறதுக்கு அப்படின்னாரு. எனக்கு ஆனால் பெருசாக தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் மாடியில் வளர்ப்போம் கோழி. அது எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோன்னே நாங்கள் எல்லோரும் உட்காந்து அழுவோம், சாப்பிட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அது சமைச்சு வச்ச உடனே எல்லோரும் உட்காந்து நல்லா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எங்கள் அப்பாவே கோழிலாம் வளர்த்ததுனால சிக்கன் முட்டைலாம் நல்லா சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் இவங்க வீட்லேயும். லாஸ்ட் டைம் எங்கள் அத்தை ஊர்லேருந்து வந்தப்போ டிஃபன் பாக்ஸில் வந்து நாட்டுக்கோழி முட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து கிச்சன் வந்து தனியாக இருக்கும். நடுவில் வந்து இந்த மாதிரி சிமெண்ட்டு தரை போட்டு கேப் இருக்கும். அங்கே தான் நான் கயிற்று கட்டல் போட்டுட்டு உட்காந்துட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சில்லுன்னு காற்றடிச்சது, சூப்பராக இருந்தது. இவங்க தான் இன்றைக்கி போட்ட ஆட்டுக்குட்டி. இவங்களும் அந்த பிளாக் கலர் 2 பேருமே கேர்ள் பாப்பா தான். ரொம்பவே அழகாக க்யூட்டாக, நடக்கவும் தெரியல, கத்தவும் தெரியல, கால்லாம் எப்படி நடுங்குது பாருங்களேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. வெளியே விட்ட உடனே காக்காலாம் குத்துறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. பட் அதுக்கிட்டேருந்து நாங்கள் தூக்கிட்டு போயிட்டோம். எங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போனால் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்கன்னு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கூடை வந்து பழசாயிடுச்சு. ஆனால் இந்த கூடை வச்சாதான் அந்த கோழி வந்து உள்ளே போய் செட்டில் ஆகும் அப்படின்னாங்க. எப்போ வச்சாங்கன்னே தெரியல, வச்ச உடனே எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் உள்ளே போய் அழகாக செட்டில் ஆகிட்டாங்க. என்னதான் சிட்டியில் இருந்தாலும் வில்லேஜில் இருக்கிறது ஒரு தனி ஃபீலிங் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் ஆகும் உங்களுக்கு. பாய்.